வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு சென்சரி இன்டகிரேஷன் யூனிட்னா என்ன அல்லது ஆக்குபேஷன் தெரப்பி யூனிட்னா என்ன, அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனலோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ஸ்கூல்ல சென்சரி இன்டகிரேஷன் யூனிட்னு ஒன்று தனியா இருக்குங்க. அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் ஓரலா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை டாக்டர் சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ல சென்சரி இன்டகிரேஷன் யூனிட்ல நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு நிறைய ஸ்விங் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு சர்க்குலர் ஸ்விங்கு, ரெக்டாங்கிள் ஸ்விங்கு, ஃப்ளாட் ஷேப் ஸ்விங்கு, டி ஷேப் ஸ்விங்கு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்விங்ஸ் வச்சுருக்கோம். அதோட டெக்னிக்கல் டேர்ம் என்னன்றதை உங்களுக்கு சார் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இப்போ இந்த ஸ்விங் ஆக்டிவிட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு குழந்தையோட ஐ கான்டாக்டு, அட்டென்ஷனு, கான்சன்ட்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸும் நம்ம இந்த ஸ்விங்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாங்க. இப்போ லேடர் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு குழந்தையோட பேலன்சிங் லெவல், இப்போ ஒரு குழந்தை வந்து ஹைட்டுக்கு பயப்படுவாங்க, அந்த மாதிரி கேசஸில் நம்ம லேடர் ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவனோட பயம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ப்ளஸ் அவனோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி அஸ் வெல் அஸ் பேலன்சிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த லேடர் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுனால. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்லைடும் இருக்குங்க. ஸ்லைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் சார் வந்து உங்களுக்கு ஸ்விங் ஆக்டிவிட்டியை பற்றி வந்து ரொம்பவே எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. மற்ற ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஓரலாக சொல்லியிருந்திருப்பாங்க. நான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இப்போ வாங்க சார் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சென்சரி இன்டகிரேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பியில் இது வந்து உணர்வு ஒருங்கிணைப்பு பிரச்சனை உள்ள குழந்தைங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உணர்வு ஒருங்கிணைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா விஷன், ஹியரிங், டேஸ்ட், ஸ்மெல் அண்ட் டச்சுன்னு சொல்லக்கூடிய பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, டேஸ்ட், தொடு உணர்வு, இந்த ஐம்புலன்கள் மூலயமா மூளைக்கு போகக்கூடிய இன்ஃபர்மேஷனை பதிஞ்சு வச்சு அதை எடுத்து பயன்படுத்துறது தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய அறிவு திறமை. குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே இந்த ஐம்புலன்கள் மூலயமா உள்ளே போன விஷயங்கள். இது வந்து நமக்கு டைரெக்டாக தெரியக்கூடிய விஷயம். கண்ணில் தான் நம்ம பார்க்குறோம், காதில் தான் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது. அது மாதிரி காதுக்குள்ளே வந்து வெஸ்டிபுலார் அப்பேரட்டஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பாடி பேலன்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை நம்ம வந்து நிற்கும் போது, இப்போ நான் வந்து அன்பேலன்ஸ்டு டைரெக்டான ஃப்ளாட் சர்ஃபேஸில் இல்லாமல் ஒரு மாதிரி அன்ஈவன் சர்ஃபேஸில் நிற்கிறேன். இருந்தாலும் என்னுடைய உடம்பை கீழே சாஞ்சிராமல், கீழே விழுந்துடாமல் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. படி இறங்கும்போது, ஏறும்போது, கிளைம் பண்ணும்போது, என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி ஒரு காலில் நின்று குனிஞ்சு எடுக்கும்போது எல்லா பேலன்ஸ் ரியாக்ஷன்ஸ்லையும் வந்து என்னுடைய உடம்போடைய சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான பிளானிங் என்னால் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் இந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெஸ்டிபுலார் அப்பேரட்டஸோட இன்புட் வந்து பிரெயினுக்கு ரெகுலராக போய் அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு தான் நான் பேலன்ஸ் பண்ணுறேன். இதெல்லாமே நம்ம நினைக்கக்கூடிய வேகத்தில் ரொம்ப ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த உணர்வு மாதிரி நம்மளுடைய கையில் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும், கை மட்டும் இல்லை உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயும் வந்து ஜாயிண்ட் பொசிஷன் அண்ட் மூவ்மெண்ட் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சென்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கண்ணை மூடிட்டே சொல்ல முடியும். என்னுடைய காலை நான் வந்து கணுக்காலை எப்படி வச்சுருக்கேன், கையை எப்படி வச்சுருக்கேன், விரலை மூடி வச்சுருக்கேன், நான் திறந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா என்னுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்டுடைய பொசிஷனும் அது என்ன மூவ் பண்ணுறேங்கிற மூவ்மெண்ட்டையும் ஒரு விஷயத்தை நான் நேரில் பார்க்காமே என்னால் சொல்ல முடியும். இந்த உணர்வுகள் வந்து ஹிடன் சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குது, பாத்ரூம் வருது, யூரின் வருது, தாகமாக இருக்குது, வலிக்குது, இந்த உள்ளுணர்வுகள் சொல்கிறது. இந்த ஐம்புலன்களை தாண்டி இந்த உள்ளுணர்வுகளோடு சேர்ந்து அந்த ஜாயிண்ட் பொசிஷன் அண்ட் மூவ்மெண்ட் சென்ஸ் அண்ட் வெஸ்டிபுலார் சென்ஸ், இந்த எல்லா சென்சஸும் ரெகுலராக நல்லா கான்டாக்டில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான், நல்லபடியாக கம்யூனிகேட் பண்ணாதான், பிரெயின் கூட கம்யூனிகேட் பண்ணி பிரெயின் அந்த எல்லா சென்சஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த குழந்தைகளுக்கு கவனம், கற்றுக்கிற திறமை, புதுசாக யோசிக்கிற திறமை, எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நல்லா யோசித்து நன்கு முடிவெடுக்கக்கூடிய திறமை, இது மாதிரி ஒவ்வொரு திறமையாக வளர்ந்துக்கிட்டே வரும். குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. இப்போது இந்த சென்சஸில் இம்பேலன்ஸ் இருக்குது. அதாவது நான் கண்ணில் பார்க்குற விஷயம், எனக்கு கண் வந்து சாதாரண விஷயமே கண்ணு கூசுகிற மாதிரி இருக்குது, தெரிகிறது, அல்லது வந்து சென்சரி பிளேன் சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த உணர்வை இந்த இடத்த நம்ம பயன்படுத்துவோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேங்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஸ்விங்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் டிஸ்க் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து டீ ஸ்விங்னு சொல்லுவாங்க. இது வந்து போல்ஸ்டர் ஸ்விங்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறது பிளாட்ஃபார்ம் ஸ்விங். இது வந்து போல்ஸ்டர் ஹேங்கிங் ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 5 விதமான ஸ்விங்ஸ் இப்போ நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஹெலிகாப்டர் ஸ்விங் இருக்குது. அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்விங்ஸ் வந்து ஒவ்வொரு டயர் ஸ்விங் இருக்குது, டியூப் ஸ்விங் இருக்குது. இன்னும் பல்வேறு விதமாக அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி க்ரியேட்டிவாக இடத்தோடைய ஸ்பேஸை யூஸ் பண்ணி நிறைய ஸ்விங்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்விங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன், அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸை குறைக்கிறது, கம்யூனிகேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது, அரௌசல் லெவலை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். முக்கியமாக இந்த துரு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேகத்தை குறைக்கும், கவனத்தை கூட்டும், கற்றுக்கிற தன்மையை அதிகப்படுத்தும், யோசிக்கிற தன்மையை அதிகப்படுத்தும், இமிட்டேஷன் அதிகப்படுத்தும், பேசுகிற திறமையை அதிகப்படுத்தும். இந்த ஸ்விங்ஸில் இன்னும் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் பேசிக்காக வந்து கவனம், அரௌசல் லெவலை அதிகப்படுத்துறது இதெல்லாம் சரியாகும். அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேடர்னு சொல்லுவாங்க. இந்த லேடரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எலிஃபண்ட் வாக்கிங் போவோம், யானை மாதிரி க்ரால் பண்ணி போகக்கூடிய மெத்தடை இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸை வச்சு நம்ம கிளைம் பண்ணி மேலே ஏறுறது வந்து என்ன விதத்தில் யூஸ் ஆகும்னா, நம்ம அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடியில் முக்கியமாக பேக் மசில்ஸு, ஹிப் ஸ்டெபிலிட்டி, ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரியான ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் பொசிஷன் அண்ட் மூவ்மெண்ட் செட் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஜம்பிங்கு, ஸ்லைடு, இந்த பார்க்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு ஒருங்கிணைப்பு சிகிச்சைங்கிறது என்னென்னா, இந்த எல்லா சென்சஸ்லையும் உள்ளே போகிற உணர்வுகளை பிரெயின் உள்வாங்கி பதிவு பண்ணி அதை எடுத்து தேவைப்படும் போது பயன்படுத்தக்கூடிய தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறது. இது வந்து இந்த ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளுக்கும், ஏடிஹெச்டி பாதிப்புள்ள குழந்தைகளுக்கும், கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த பிரச்சனைகளை குறைச்சி நார்மலாக சென்சரி ப்ராசஸிங் எபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி லேர்னிங், ஸ்டிமுலேஷன், அதாவது லேர்னிங் அண்ட் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த சென்சரி இன்டெகிரேஷன் யூனிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.